சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அது போய் ரீச் ஆகாது. சாரி சதீஷ், இன்னைக்கு அதே பண்ணிட்டேன். ஐயோ ஓகே பேபி பேரே வந்து ரொம்ப ஜனகந்தகமா இருக்குங்க. இட்ஸ் வெரி நைஸ் நேம், வெரி கேட்சி ஆக்சுவலி. ஸோ எடுத்த உடனே வந்து மக்களை போய் அடையக்கூடிய ஒரு நேமாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ லவ்லி அபவுட் தேட். அண்ட் இந்த டேயில் வந்து லான்ச் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் இனிஷியேட்டிவ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் நானும் கேள்விப்பட்டதில்லை. தெர் ஆர் ஏஐஸ் அண்ட் தெர் ஆர் மெசேஜிங் ஆப்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் இந்த மாதிரி ஒரு லிஸ்னிங் ஆப் வந்து இஸ் very very new, and I think it's the need of the moment in இப்போ சொசைட்டில இப்போ however it's going, we all need somebody. ஏதாவது ஒரு safe space, ஒரு non judgmental space நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. So அதை ப்ரொவைட் பண்றீங்க, and there are a bunch of women behind, so I'm very happy about that. So and also the research that's gone behind it. ஏன்னா இதை வந்து எனக்கு கொண்டு வந்தப்போ I had a lot of questions. நித்யாவுக்கு தெரியும், நிறைய கேள்வி கேட்டேன். பொறுமையா எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்தாங்க in a very convincing way. You are very convincing sir, I should tell you that. எல்லாருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். இதில் என்னன்னா, இதில் ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, இது ஒரு தினம்லாம் கிடையாது, தினம் தினம் அன்னையர் தினம் தான் நமக்குலாம். ஏன்னா ஒரு நாள் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்க, அம்மானு கூப்பிடாத நாளே கிடையாது நமக்கு. அது எங்கள் அம்மாலாம் யோசிச்சு பார்த்தா, சின்ன குழந்தையா இருக்கும்போது கூப்பிட்டுருப்பாங்க ஃபஸ்ட்டு அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லு. நம்ம வந்து அம்மா ஐயோ எவ்வளோ சொந்தமாக சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகப்போ அம்மா 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 எம்மூர்ரா குழந்தை அம்மா அம்மா எல்லாத்துக்கும் அம்மா. ஸோ அந்த வார்த்தை சொல்லாத நாளே கிடையாது. அண்டு அம்மா அப்படின்றதுல நீங்கள் இன்னும் இதாக யோசிச்சு பார்த்தா, இப்போ அப்பா நம்மளை அடித்தா நம்ம அழுவோம், அம்மா நம்மளை அடித்தா அம்மா தான் அழுவாங்க. ஏன்னா ஐயோ அடிச்சிட்டமே பையனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மற்றவர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தா அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு தான் வந்து எப்பவுமே அடுத்தவங்களை பற்றின அந்த நினைப்பு மட்டும்தான். அடுத்தவங்க நான் சொல்றது பையன் பொண்ணு மாமனார் மாமியார் புருஷன் இந்த மாதிரி வந்து டோட்டலாக எப்பவுமே வந்து இந்த இன்னொருத்தவங்களுக்காக யோசிச்சு ஒரு டூர் போகிறோம் எங்கேயாவது போகிறோம்னா கூட நம்ம போனவுடனே வீட்டில் என்ன பண்ணலாம், தூங்கலாமா இல்லாத இருப்போம் அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு போனவுடனே நைட்டு சமைக்கணும், போனதுக்கு இவங்க போயிட்டு வந்தது ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சாம் பார்க்கணும், இந்த மாதிரி உடனே துணியை துவச்சு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு செகண்டும் மற்றவர்களுக்காகவே வாழும் ஒரு ஜீவன் அம்மா தான். ஸோ நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக உட்காந்து கேட்டேன். என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல சொத்து சுகம் இருக்கலாம், சோறு இருக்கலாம், டிவி இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் கூட பேசுறதுக்கு ஒரு துணை இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், தனிமையில இருக்க நிறைய பேரை பார்த்திருக்கேன், கல்யாணம் ஆகாத சில பேரை பார்த்திருக்கேன், அப்கோர்ஸ் கல்யாணமாயி நிறைய பேர் தனிமையில இருப்பாங்க, அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுல என்னன்னா அதை விட ஒரு கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது. அண்ட் நிறைய பேர் அதனால தவறான முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு, அந்த தனிமையின் காரணமா பேசுறதுக்கு ஷேர் பண்ணிக்க ஆள் இல்லாம முடிவெடுக்க ஆள் இல்லாம இந்த மாதிரி அதனால தவறான விஷயங்கள் நமக்கு தவறான முடிவெடுக்கிற அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு டைம்ல இது ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு. சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆப்ல யாரோ ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ்ட பேசாம உண்மையிலேயே ஒருத்தவங்க வந்து பேச போறாங்கன்றதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். The best listener in the world, இல்லையா? So we chose this, hence we chose this Mother's Day as our launch day. On this special day, her day, we dedicate this company, Vibra Lessons India Private Limited, that we have formed in her holy feet. Ashirvadam pananuma. With her prayers and blessings, and of course all of your prayers, we are starting our official journey today with all statutory compliances in place. So it's an absolute honor that to stand before you all today on this momentous occasion as we officially launch Are You Okay Baby, a project that represents not just innovation and revolution, and it's our persistence, perseverance and our promise. This is a platform that lets you explore yourself. We don't preach, we don't teach, we don't advise, we don't sell. We only listen. Today marks the culmination of months of hard work, creativity, collaboration and determination by our exceptional team behind this. We started with vision to create something that not only solves real problems but also
adds value to every one of our lives, and that vision is now a reality. அடுத்த ஒரு மேபி 6 to 7 minutes என்னோட ஸ்பீச் முடியும் போது there may be a drop of tears. Please bear with me. இந்த ஜர்னி வந்து, or I shouldn't say journey, the research started in 2012. அந்த வருஷம் எங்க 4 பேரால இல்ல 8 பேரால மறக்கவே முடியாது. என்னோட மன்னிகள் உட்பட அக்கா ஹஸ்பண்ட், எங்க அப்பா வந்து he fell ill. பார்க்காத டாக்டர் கிடையாது, போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. எல்லா டாப் டிபார்ட்மெண்ட்ஸ், எவ்ரி ஸ்கேனிங் மிஷின் அப்பா உள்ள போய் வெளில வந்தான். எல்லா ரிசல்ட்ஸும் நார்மல். சடனா காலம்பரை எழுந்துப்பார், பெட்லேருந்து எழுந்து அப்படியே கீழே விடுவார். மூக்கு வாயில ரத்தம் வரும், என்ன நடக்கிறதுனே தெரியாது. And we used to run to hospital after hospitals. One fine day, Fortis Mallar Hospital போனோம். We happened to meet Dr. Dinesh Nayak and Dr. Satish Kumar, neurosurgeons, celebrated neurosurgeons. ஒரு 20 minutes இருக்கும். நாங்கள் 6 months go through பண்ண லிஸ்ட்டை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். He said, your father is affected with a disease called PSP, progressive supranuclear palsy. இந்த disease onset வந்து happens 1 in 1 lakh people maybe. ஸோ இதுக்கான ரிசர்ச் நடக்கல, எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாது. பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் தான் இருக்கு. ஓகே, லெட் மீ ஸ்டாப் ஹியர். இட்ஸ் நாட் அ மெடிக்கல் லெக்சர். சம்மன் சப்ஸ்டன்ஸ் அவரை சொன்னது என்னன்னா, ஒரு பர்சன் லைஃப்ல சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட இருக்கலாம், பட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் இருக்கவே கூடாது. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரதுக்கு ரூட் காஸ் அவர் சொன்ன விஷயம், நம்ம சொல்றத கேட்கறதுக்கு காதுகள் இல்லை. உங்க அப்பா ஒரு லாஸ்ட் ஒரு 1 year 2 years ஆகவே அவரை தனிமைப்படுத்திருப்பார், ஒரு ஐசோலேஷன் மோடுக்கு போயிருப்பார். அதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க உங்களோட ஃபேமிலியில. பட் இன்னைக்கு அவரோட நிலைமை அன்னைக்கு நடந்த அந்த ஐசோலேஷன் தான். அதுக்கப்புறம் அவர் சொன்னபடியே நடந்தது. 7 years if the patient fights, caregivers ரொம்ப கஷ்டம் அவங்களோட லைஃப். we went through, நானும் மன்னி, வைஃப், அண்ணா, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு 4 years. End of it, அப்பா passed away, but my research continued for the past 3 years. Yes, that's my dad. For the past 3 years, இந்த ரிசர்ச் இன்னும் இன்டென்சிவாக போச்சு. கோவிடுக்கு அப்புறம், கோவிட்ல நம்ம எல்லாரும் என்ன கோத்ரூ பண்ணோன்றது நமக்கு நல்லா தெரியும். No one to listen to me அப்படின்ற ஒரே ஒரு கேப்ஷன், அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு ஆர் யூ ஓகே பேபி.